வணக்கம். ஒரு கணவருக்கு தன் குழந்தை தன்னுடையது தானான்னு ஒரு சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை நிரூபிக்க டிஎன்ஏ டெஸ்ட் கேட்கறது சரிதானே? அறிவியல் ரீதியா அதுதானே உண்மை. ஆனா உச்ச நீதிமன்றம் அது கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படி ஒரு சிக்கலான ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு வழக்கத்தான். இதுல ஒரு தந்தையோட உரிமைக்கும் ஒரு குழந்தையோட தன்மானத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஆமா, நீங்க சொல்றது 2023ல வந்த அபர்ணா அஜிங்கியா ஃபிரோடியா வழக்கு. சட்ட வட்டாரங்கள்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா இது 2 அடிப்படை உரிமைகளை, அதாவது நேருக்கு நேரா மோத விட்டுச்சு. ஒன்னு, ஒருத்தரோட நியாயமான விசாரணைக்கான உரிமை. இன்னொன்னு, நம்ம அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 கீழ ஒரு குழந்தைக்கு இருக்கிற தனி உரிமை, கண்ணியம், இதுக்கான உரிமை. ஓகே, இந்த கேஸோட பின்னணிய கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்கலாமே. ஒரு தம்பதி 2013ல அவங்களுக்கு 2வது குழந்தை பிறக்குது. 3 வருஷம் கழிச்சு, அதாவது 2016ல கணவருக்கு மனைவி மேல ஒரு சந்தேகம் வருது. சோ விவாகரத்து வழக்குல மனைவி செஞ்ச துரோகத்தை நிரூபிக்கணும்னு சொல்லி குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் கேக்குறாரு. கரெக்ட். இங்கதான் நம்ம இந்திய சாட்சிய சட்டம், அதுல செக்ஷன் 112 ஒரு பெரிய சுவர் மாதிரி நிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த சட்டம் ஒரு டிஃபால்ட் செட்டிங் மாதிரி. அதாவது ஒரு சட்டப்பூர்வமான திருமணத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை அந்த கணவனுடையதுதான் சட்டம் உறுதியா எடுத்துக்கும். அது ஒரு முடிவான ஆதாரம். ஓ, அப்போ அதை உடைக்கவே முடியாதா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. குழந்தை கருத்தரிச்ச சமயத்துல தனக்கு மனைவியை சந்திக்க எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல, அதாவது நோ ஆக்சஸ் அப்படின்னு கணவர் நிரூபிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ஆச்சரியமா இருக்கு. அப்போ கீழ் நீதிமன்றங்கள் டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுமதி கொடுத்தப்போ உச்ச நீதிமன்றம் இதை ஒரு டோட்டலா வேற ஆங்கிள் பார்த்திருக்கு இல்லையா? குழந்தைகள் பெற்றோரோட சண்டையில பயன்படுத்தப்படுற பொருட்கள் இல்லைன்னு சொன்னது அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆமா, அதுதான் இந்த தீர்ப்போட மையமே. கோர்ட் அத்தியாவசிய தேவை இல்லனா எமினன்ட் நீட் அப்படின்னு ஒரு புது கண்டிஷனை கொண்டு வந்தாங்க. எமினன்ட் நீடா அப்படின்னா என்ன? சிம்பிளா கேட்டாங்க, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் இல்லாம உங்க கேஸ நடத்தவே முடியாதா அப்படின்னு. இந்த வழக்குல கணவரே ஒத்துக்கிட்டாரு. அதாவது அவர்கிட்ட மனைவியோட துரோகத்தை நிரூபிக்க வேற ஆதாரங்கள் இருக்குன்னு. வாட்ஸ்அப் மெசேஜ், டைரின்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தையோட உடலையும் மனசையும் பாதிக்கிற இந்த டெஸ்ட் எதுக்கு, அது தேவையில்லைன்னு கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. சரி, இந்த தீர்ப்புல வெளிவேலின்னு ஒரு ஓமம் பயன்படுத்தப்பட்டதா சொன்னாங்களே, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. அது ஒரு இணைப்பு கருத்துல சொல்லப்பட்டது. அந்த செக்ஷன் 112 இருக்குல்ல, அது ஒரு தோட்டத்தை சுத்தி இருக்கிற முதல் வேலி மாதிரி. டிஎன்ஏ டெஸ்ட்ங்கிற அந்த தோட்டத்துக்குள்ள போகணும்னா முதல்ல கணவர் அந்த வேலியை தாண்டணும். அதாவது தனக்கு மனைவிய சந்திக்க வாய்ப்பே இல்லைன்னு நிரூபிக்கணும். ஓ, புரியுது. இந்த கேஸ்ல அவங்க ஒன்னாதான் வாழ்ந்தாங்கன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. அதனால அவரால அந்த முதல் வேலியை கூட தொட முடியல. சோ டிஎன்ஏ டெஸ்டுக்கான கேள்வியே இங்க எழல. இப்போதான் எனக்கு முழுசா புரியுது. அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சட்டம் மரபணு தந்தை, அதாவது ஜெனட்டிக் ஃபாதருக்கும் சட்டப்பூர்வ தந்தை, அதாவது லீகல் ஃபாதருக்கும் நடுவுல ஒரு பெரிய கோட்டை போடுது. அறிவியல் ரீதியா ஒருத்தர் தந்தையா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு குழந்தையோட சமூக அடையாளம், மனநலம், கண்ணியம் இதையெல்லாம் பாதுகாக்க சட்டம் அவரையே தந்தையா ஏத்துக்கும். மிகச்சரியா சொன்னீங்க. இதுல இருக்கிற மெசேஜ் ரொம்ப கிளியர். பெற்றோரோட சண்டைகளை தீர்க்க குழந்தைகளை ஒரு கருவியா பயன்படுத்த கோர்ட்ஸ் அனுமதிக்காது. ஒருத்தரோட சட்ட உத்திகளை விட ஒரு குழந்தையோட எதிர்காலம்தான் முக்கியம்னு இந்த தீர்ப்பு சொல்லுது. ஆக அறிவியல் உண்மைகளை நாம கண்டுபிடிக்க முடியும்னாலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு குழந்தைய பாதுகாக்கிறது தான் சட்டத்தோட முதல் கடமைன்னு இந்த வழக்கு நமக்கு ஞாபகப்படுத்துது. இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி. அந்த உயிரியல் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் ஒரு குழந்தையோட சமூக அடையாளத்தையே கேள்விக்குள்ளாக்குறது எந்த அளவுக்கு நியாயம்? இந்த தீர்ப்பு சட்டத்துக்கும் மனசாட்சிக்கும் நடுவுல ஒரு சரியான சமநிலையில ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?